நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள சந்திரசேகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாரதி அப்பவே பாடி வச்சான். அந்த அளவுக்கு மனித வாழ்வில் ஒன்றி இருப்பவை பறவைகள். எப்படி மரம் மட்டைகள் இல்லைன்னா மனித இனத்தின் பொழுது போகாதோ, அதே போல பறவை இனங்கள் இல்லை என்றாலும் காலத்தை கழிக்க முடியாது. பறவைகளும் மகரந்த சேர்க்கை செய்து தாவரங்களை பெருகச் செய்கின்றன, விளைச்சலை அதிகப்படுத்துகின்றன, பயிர்களை உண்டு சேதம் செய்யும் பூச்சிகளை தின்று பயிர் பாதுகாப்பு செய்கின்றன பறவைகள். இதுக்காகத்தான் நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் காய்ந்த தென்னை மட்டைகளை தலைகீழா வயல்ல ஒரு 10 இடத்துல 4 அடி உயரம் இருக்கிற மாதிரி நட்டு வைப்பாங்க. அதில் இந்த பறவைகள் உக்காந்து பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சி புழுக்களை பிடித்துண்ணும். அதே போல பழங்களை உண்டு அதில் இருக்கும் விதைகளை தன் எச்சத்தின் வழியே வறண்ட நிலங்களில் போட்டு அவற்றை முளைக்கச் செய்து மரங்களாக்குகின்றன இந்த பறவைகள். வேட்டையாடும் பறவைகளால் சிற்றுயிர்களின் பெருக்கம் கட்டுக்குள் இருக்கும். இறந்தவற்றை உண்ணும் பறவைகளால் இயற்கை தூய்மை செய்யப்படுது, தொற்றுக்கள் பரவாமல் தடுக்கப்படுது. இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய பறவை இனங்களை நாம் போற்றி பாதுகாக்கணுமா வேண்டாமா? நாகனவாயின்னு ஒரு பறவை. அட, நம்ம மைனா தாங்கையாது. மைனா இல்லாது போனால் வெட்டுக்கிளிகள் பெருகிடும், ஆந்தைகள் அழிந்தால் எலிகளுக்கு கொண்டாட்டம், கரிச்சாங்குருவி காணாம போனா பூச்சிகளின் ஆட்சி தொடங்கிடும். மனித இனம் கிளிப்பேச்சு கேட்கவும் குயிலிசையில் கிறங்கவும் மயிலிசையில் மயங்கவும் மட்டும் இயற்கை பறவைகளை படைக்கல. பறவைகளுக்கும் தாவரங்களுக்கும் இடையே ஒரு நுட்பமான உணவு சங்கிலி ஊடாடுவதை உணர்வதும் உணர்த்துவதுமே சூழலியல். பறவைகள் சாப்பிட்டு அதன் எச்சத்தின் வெளியே வெளியேறும் விதைகள் தான் முளைக்கும், நல்லா முளைக்கும். பறவைகள் அழிந்தால் தாவரங்களும் அழியுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். மனிதர்களால் விதைகளை போட்டு மரக்கன்றுகளை நட்டு மரமாக்க முடியும், மகரந்த சேர்க்கை செய்ய முடியாது. அதுக்கு இந்த மாதிரி உயிரினங்கள் தேவை. புல் பூண்டு செடி கொடி மரம்னு தாவர தொகுதியின் வளர்ச்சிக்கு பங்களிப்பவை பறவைகள். மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ்ந்துவிடும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்களால் வாழ முடியாது. அதனால சந்திரசேகரன் சார், பசுமையைப் போல பறவைகளையும் பரவச் செய்வோம். குளிரூட்டப்பட்ட அறைகளை நாமும் நமது குடும்பத்தினரும் இப்போ ரொம்ப நேசிக்கிறோம். அது இல்லாத வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, அது செயற்கை, நாமளா உருவாக்குனது. அதற்கு ஏகப்பட்ட செலவாகும். அதுக்கு மாற்றா வீட்டுக்கு 2 மரம் இருந்தால் போதும், நாம் சுவாசிக்க பிராணவாயு கிடைச்சிரும், அருமையான இயற்கை காற்று கிடைச்சிரும். தாவரங்கள் பறவைகள் பூச்சி இனங்கள் இப்படி ஓர் உணவு சங்கிலி போகுது. ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பவை இந்த உயிரினங்கள். இவை எல்லாவற்றையும் சார்ந்திருக்கும் உயிரினம் மனிதன். ஆனால் தான் யாரையும் சார்ந்திருக்கவில்லை, தனித்துவமா இருக்கிறதா தவறான எண்ணத்தோடு உலா வரும் மனித இனம் தன்னை தனது போக்கை மாற்றிக்கணும். தென்றல் உலா வரும் தெருக்களை நமது குழந்தைகளுக்கு விட்டு வைப்போம், வைக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.